சென்னை கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டத்தால் நீண்ட நேரம் சிகிச்சைக்காக காத்திருந்த நோயாளி ஒருவர் மயங்கி விழுந்தார். இதுகுறித்து செய்தியாளர் ஜெயலானி வழங்கும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். ஜெயலானி, தற்போது மருத்துவர்கள் போராட்டத்தால் நோயாளிகள் பலவாறு பாதிக்கப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்கள் என்ன? கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நேற்று காலை பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மூத்த மருத்துவர் பாலாஜியை விக்னேஷ் என்ற இளைஞர் கத்தியால் குத்திய சம்பவம் என்பது பெரும் பரபரப்பையும் அதிர்வலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் இந்த சம்பவம் நடந்த நொடியிலிருந்து அரசு மருத்துவர்கள் பல்வேறு வகையில் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் நேற்று முதலாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அமைச்சர்களை முற்றுகையிட்டும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். தற்போது கிண்டி மருத்துவமனையில் இன்று காலை வழக்கமாக 8:30 மணி அளவிற்காக இந்த புறநோயாளிகளுக்கான சிகிச்சை என்பது தொடங்கி நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. காலை 8:30 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த புறநோயாளிகளின் சிகிச்சை என்பது பிற்பகல் 1 மணி வரையிலாக நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை 6 மணியிலிருந்தே ஏராளமான நோயாளிகள் சிகிச்சைக்காக வருகை தந்தார்கள். இந்த நிலையில் சிகிச்சைக்கு வரக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு 9 மணி வரையிலாக காத்திருக்க வைத்து பிறகு மருத்துவர்கள் வரவில்லை என்பதாக கூறி தற்போது அவர்களை திருப்பி அனுப்பக்கூடிய காட்சிகள் வந்து நிலவுகிறது. இதனால் நீண்ட நேரம் காத்திருந்த ஒரு மூத்த குடிமக்கள் ஒருவர் அங்கிருந்து சிகிச்சை பெற முடியாமல் மீண்டும் வீட்டுக்கு திரும்பி நடந்து வருகையில் திடீரென மயங்கி கீழே விழுந்தார். இந்த சம்பவம் என்பது அந்த பகுதியில் சற்று பரபரப்பான சூழலை உருவாக்கியது. குறிப்பாக மூத்த குடிமக்களும் அவரது கணவரும் சிகிச்சைக்காக நீண்ட நேரம் காத்திருந்த நிலையில் அவர் உடன் சிகிச்சைக்காக மருத்துவர்கள் வரவில்லை, நீங்கள் திரும்பி சென்று நாளை வாருங்கள் என்பதாக மருத்துவ பணியாளர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள். இந்த நிலையில் அவர்கள் அங்கிருந்து உடனடியாக நடந்து வந்து கொண்டிருக்கும் போது திடீரென நீண்ட நேரம் காத்திருந்ததன் காரணமாக அசௌகரியத்தால் மயக்கமடைந்து கீழே விழுந்தார். உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருந்த மருத்துவ பணியாளர்கள் உடனடியாக அவரை மீட்டு ஸ்ட்ரக்சரில் வைத்து உடனடியாக அவருக்கு அவசர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை பிரிவில் அழைத்துச் சென்று சிகிச்சை என்பது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. நீண்ட நேரம் நின்றதன் காரணமாக அவருக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்பதாக மருத்துவமனை தரப்பில் தகவல்கள் கிடைக்கப்படுகிறது. இன்று காலை முதலாக மருத்துவர்கள் காத்திருப்பு போராட்டம் என்பது அறிவுறுத்த காரணத்தினால் பல மருத்துவர்கள் தற்போது பணிக்கு வராமல் புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த புறக்கணிப்பின் காரணமாக தற்போது புறநோயாளிகளின் சிகிச்சைக்காக வரக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் தற்போது சிகிச்சை பெற முடியாமல் திரும்பி செல்லக்கூடிய சூழல் என்பது நிலை வருகிறது. அண்மை செய்திகள் குறித்தான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ஜெயலானி.